என் புருஷன் தான் தம்பி தங்கச்சிங்களுக்கு ஒண்ணு செய்ய சொன்னா அதை 10ஆ செய்யணும் தான் நினைப்பாரு. அது இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நல்லா சொல்லுங்க அண்ணி, அப்பயாச்சும் புரியுதான்னு பாப்போம். பார்வதி, விடுமா விடு. அப்பா, அண்ணா நீ சொல்றது சரிதான்ப்பா. பல்லவிய சம்பந்தம் பேசும்போது நாம என்ன மாமா கிட்ட ஓப்பனா வரதட்சணை கேட்டோமா? எனக்கும் இது தப்பா தான் தோணுது. டேய், வெளி உலகம் தெரியாம பேசாதடா. பல்லவி அப்பாவும் உங்க அப்பாவும் சிநேகிதர்கள். அவங்களும் இவங்களும் ஒன்னாடா. ஏற்கனவே ஒரு பொண்ணை இதெல்லாம் வாங்கிதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. இப்ப என்ன அவ வாழாமலா போயிட்டா? அமெரிக்கால எவ்வளோ சௌரியமா இருக்கா. நம்ம அமெரிக்கான்னு வாய் ஃபுல்லா சொல்றீங்க. நம்ம ஊரை விட அது ஒண்ணும் பெருசெல்லாம் இல்ல. எனக்கு உங்க எல்லாரையும் விட்டுட்டு அவ்வளவு தூரம் போறதுக்கு விருப்பம் இல்ல. வேண்டாம்ப்பா. நீதான் கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருக்கியே. உன் பேச்ச கேட்டா ஒண்ணுமே நடக்காது. இப்பதான் நீயும் சரியா பேசுற. அர்ஜுன், ஜாதகம் ரொம்ப நல்லா மேட்ச் ஆயிருக்குடா. மாப்பிள்ள என் மனசுக்கு ரொம்ப நல்லவரா தெரியறாரு. நம்ம செய்யறதெல்லாம் அவங்கள எடுத்துக்க போறாங்க. பிரியா தானே வச்சு வாழ போறா. ஏற்கனவே ஒரு பொண்ணு வாழ வந்திருக்கும் போது அந்த பொண்ணை விட நம்ம குறைச்சலா செஞ்சாலும் அது நல்லா இருக்காதுல்ல. இது நல்ல சம்பந்தமா எனக்கு தோணுதுடா. நீ என்னடா சொல்ற? நீயே சொன்னதுக்கு அப்புறம் அவன் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறான்? அவனுக்கு எல்லாமே நீதானே. உன் பேச்சுக்கு மாறா பேசுவானா என்ன? பிரியா நல்லதுக்காக எவ்வளவோ செய்யலாமே, அதுல எந்த தப்பும் இல்லையே. செய்யறோம்னு வெறும் வார்த்தையிலேயே சொல்லாம அதை செயல்லையும் காட்டினா நல்லா இருக்கும். பல்லவி, நீ என்னமா ஒன்னும் சொல்லாம இருக்க? உன் நாத்தனார் கல்யாணம், உன் விருப்பத்தையும் சொல்லு. ஐயோ இல்ல பாட்டி, நான் அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் இல்ல. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான். பிரியாக்கு நல்லபடியா ஒரு லைஃப் அமையணும், அவ்வளவுதான் என் விருப்பம். அப்போ உனக்கும் ஒப்பந்தம் வச்சுக்கலாம். உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் போது நான் தடையா இருக்க விரும்பல. அம்மா, நாம அவருக்கே பிரியாவை கட்டி கொடுத்துடலாம்.